ஹலோ விவர்ஸ், வரப்போகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி இந்திய நேரத்தின்படி ஆபத்தான சந்திர கிரகணமானது வரப்போகிறது. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் என்பது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணமானது மிக மிக முக்கியமானதாகவே பார்க்கப்படுதுங்க. காரணம் என்னன்னா, கிரகணமானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை கொடுக்கக்கூடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமாக இருக்கக்கூடும். அதனால தான் கிரகணம் என்று சொன்னாலேயே ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க. அதாவது 2019 இறுதியில் சூரிய கிரகணமானது வந்திருக்குங்க. அப்போது ஒரே ராசியில் பல கிரகங்களுடைய சேர்க்கையோடு வந்திருந்தது. அப்போதே பல ஜோதிடர்கள் சொன்ன விஷயம், இது உலக அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மையை செய்யாது, உலக அளவில் நாம் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னது போலவே 2020 தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு உலக நாடுகளே ஸ்தம்பித்து நின்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. இப்படி ஒவ்வொரு முறை கிரகணமான ஏற்படும் போது உலக அளவில் ஏதாவது ஒரு சில மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் கொடுங்க. அதனால தான் கிரகணம் என்று சொன்னாவே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடும். அதுலேயுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது 12 ராசிக்காரர்கள்ல இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்கள் மட்டும் இனி வரப்போகின்ற நாட்கள் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவங்களுடைய தொழில் வாழ்க்கை, அதே போல ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை என்று எல்லாவற்றிலுமே ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க. ஸோ இதற்காக இந்த 3 ராசிக்காரர்களும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுப்பதன் காரணத்தால அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கும் போது அப்படிப்பட்ட பிரச்சனைகளையே நம்ம வராம தவிர்த்து கொள்ளலாம். எனவே ஆபத்தை சந்திக்கக்கூடிய அந்த 3 ராசிக்காரர்கள் மிதுன ராசி, சிம்ம ராசி மற்றும் தனுசு ராசி. இந்த 3 ராசியும் தான். ஸோ கவலைப்படாதீங்க. எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க, பிரச்சனைகள் வராது. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 27/8/2026 வியாழக்கிழமை மற்றும் 28/8/2026 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்களுமே நமக்கு சந்திர கிரகணமாக அமைஞ்சிருக்குங்க. அதுலேயுமே இந்திய நேரத்தின்படி நமக்கு சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலையில் 6:53 மணிக்கு தொடங்கி மதியம் 12:36 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது நீடிக்க போகுது. இந்த கிரகணத்தின் விளைவாக மிதுன ராசி, சிம்ம ராசி மற்றும் தனுசு ராசி, இந்த 3 ராசிக்காரர்களும் தான் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ஆல்ரெடி தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்ற சமயத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தின் மூலமாகவும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருக்கணும். மேலும் இந்த கிரகணத்தின் மூலமாக எந்தவித பெரிய பாதிப்புகளும் தோஷங்களும் வராமல் இருப்பதற்கு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வீட்டில் மஞ்சத்தூளையும் கல்லுப்பையும் கலந்து வீட்டை சுத்தப்படுத்திடுங்க. அதே போல் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில், அதாவது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் மஞ்சத்தூளையும் கல்லுப்பையும் கலந்துடுங்க. அதே போல் தலையில் அருகம்புல்லை வைத்து குளித்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலமாக கிரகண தோஷம் ஏற்படாது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஆகஸ்ட் 28 இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க போவது கிடையாதுங்க. மேலும் இனி வரப்போகின்ற நாட்களில் செலவுகளானது திடீரென அதிகரிக்கக்கூடும் என்பதால் பணத்தை ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. அதாவது பணம் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமான சில செலவுகளை பண்ணுவது, ஆடம்பரமான பொருட்களை வாங்கி போடுவது, இது மாதிரி நீங்கள் செய்யும் போது அத்தியாவசிய செலவுகள் வரும்போது கையில் இருப்பானது இருக்காது. அப்போது மற்றவங்க கிட்ட போய் கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் என்பதால முடிஞ்சளவுக்கு செலவுகளை குறைத்து கொள்வது நல்லதுங்க. மேலும் கடன் சுமையானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால எந்தவித விஷயங்கள் செய்வதாக இருந்தாலுமே அஜாக்கிரதையாக செய்யக்கூடாதுங்க. கண்ணும் கருத்துமாக பார்த்து நீங்க செய்யும் போது வீட்டில் ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா வீணா போகுது இல்லையா, அதையுமே நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அதாவது
ஒரு ஹீட்டர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட்டரு, மோட்டரு இந்த மாதிரி வோல்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. அதாவது சில நேரங்களில் நம்ம பயன்படுத்தியிருப்போம், அன்றைக்கி எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் சடனாக நமக்கே நேரம் சரியில்லை அப்படிங்கிற அந்த டைமில் நம்ம இதெல்லாம் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏதாவது பவர் அதிகமாக வருது அப்படின்னா அது நிச்சயமாக பார்த்திங்கன்னா நாம் போட்டு அந்த ஹீட்டராக இருக்கட்டும், மோட்டராக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்திங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்திடும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிட்டிங்கன்னா இதன் மூலமாக உங்களுக்கு பழுது பார்க்க வேண்டிய செலவுகள், திடீர் செலவுகள் ஏற்படுது இல்லையா, பொருட்கள் நஷ்டமாவது, இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய துணையுடன் சிறிய விஷயங்களுக்காக வாக்குவாதங்களில் ஈடுபடுவது தவிர்த்து கொள்வது சிறப்பாக இருக்குங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்திலேயாவது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குங்க. அலுவலகத்தில் சூழல் உங்களுக்கு எதிரானதாக மாறலாம். ஸோ அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த வேலையை கண்ணும் கருத்துமாக கரெக்டாக செஞ்சு வச்சுடுங்க. டைமிங்க்கு நீங்கள் எல்லா விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் டைமிங்கை ஃபாலோ பண்ணலன்னா கூட இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் டைமிங்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போது தான் சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியும். மேலும் வருமான பற்றாக்குறையை ஏற்படுத்தலாம். இந்த நேர காலத்தில் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடலாம் என்பதால் ஒரு பண விஷயங்களில் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருந்துக்கோங்க. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் துரதிருஷ்டவசமாக இருக்க போகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் வரலாம். நிதி இழப்புகள், தேவையற்ற செலவுகள், வருமானமின்மை, பணத்தை சேமிப்பதில் போன்ற தடைகள் எல்லாமே ஏற்படலாம். அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகளால் மற்றவர்கள் தவறாக உங்களை புரிந்து கொள்ளலாம் என்பதால் இதன் காரணமாக சிம்மராசிக்காரர்கள் பல பிரச்சனை சந்திக்க நேரிடும் என்பதால யார்கிட்ட என்ன விஷயங்கள் பேசுவதாக இருந்தாலும் தெளிவாக பேசுவது நல்லதுங்க. அதே போல யோசிச்சு பேசுவது எல்லா விதத்திலையுமே நல்லது. கோபத்தோடு இருக்கும்போது தவறான சில வார்த்தைகளை விற்றுவோம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. கோபத்தோடு இருக்கும்போது பேசுவதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. சக ஊழியர்களிடம் இருந்து சில எதிர்மறையான கருத்துக்களை நீங்க கேட்க வேண்டியதாய் இருக்கும். நிதி நெருக்கடி மோசமடைவதை தடுக்க தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் நஷ்டங்களும் ஆபத்துகளும் நிறைந்ததாக இருக்க போகிறது. உடல் நல பிரச்சனைகள் நிறைய ஏற்படும் என்பதால உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போங்க. அலுவலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது உங்களுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தும். வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. எல்லா விதத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. மொத்தத்தில் மிதுனம், சிம்மம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.